ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு கூறியிருந்த அந்த அதிர்ஷ்டகரமான நாள் இன்றுதான். நீ அதிர்ஷ்டசாலி என்று யார் கூறினாலும் இது நாள் வரை நீ நம்பாமல் இருந்திருக்கின்றாய் அல்லவா? இன்று உன் அப்பன் முருகன் நான் கூறுகின்றேன், நீ பேரதிர்ஷ்டசாலி. வாழ்க்கையின் முற்பாதியில் கஷ்டங்களை அனுபவித்திருந்தால் பிற்பாதியில் இன்பங்களை அனுபவிப்போம் என்று நீ கேள்விப்பட்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த வகையில் இப்பொழுது நீ இன்பங்களை அனுபவிக்கப் போகின்றாய். முருகா, குமரா, சண்முகா, கந்தா என்று என்னுடைய பக்தர்கள் பல்லாயிர பெயர்களை கொண்டு என்னை அழைக்கும் பொழுது நான் மனமுருகி விடுகின்றேன். உங்கள் பக்தியால் மெய்சிலிர்த்தும் விடுகின்றேன். பக்திக்கு பெயர் போன என்னுடைய பக்தர்களை என்றும் நான் கைவிடுவது இல்லை. கந்தன் என்றால் கைவிட மாட்டான் என்று உங்களுக்குள் இருக்கின்ற அந்த பக்தி மிகவும் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த பக்திக்கு பரிசாக உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நான் கொடுப்பேன். எங்கோ மூலையிலிருந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் கோபுர உச்சிக்கு கொண்டு வருவேன். யாருக்கும் தெரியாத, யார் கண்களுக்கும் புலப்படாத உன்னுடைய திறமையெல்லாம் பல மடங்கு இனி வெளிப்படும். என் அன்பு குழந்தையே, ஞானத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் வளப்படுத்துவேன். பொன் வேண்டும், பொருள் வேண்டும் என்று நீங்கள் கேட்பது எல்லாம் வீணானது, நிலையில்லாதது. எல்லாவற்றிற்கும் மேலான நிலையான ஞானத்தை நீ பெறுவாயேயானால் எல்லா செல்வமும் உன் பின்னால் தானாக வரும். ஞானம் என்றால் என்ன? புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை, அறிவில் எல்லையற்ற ஆற்றலை பெறுவதுதானே. ஞானம் என்ற ஒன்று உனக்கு என்னால் கொடுக்கப்படுமேயானால் ஈடு இணையற்ற எல்லா செல்வத்தையும் நீ அந்த இடத்தில் பெற்றும் விடுவாயல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ பேரதிர்ஷ்டசாலி. அளவற்ற இன்பம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. சொற்களால் விவரிக்க முடியாத அளவிற்கு உன் பக்தியின் அளவு அதிகம். நீண்டு கொண்டே போகும் உன் பக்தியைப் போல வளர்ந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்வில் இனி இன்பமும். இதில் எந்த ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம். என்னால் நீ கவனிக்கப்படுகின்றாய் என்பதை உணர்ந்து கொண்டால் உன் மனம் எப்பொழுதும் ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கும். சிலரை பற்றி நீ கவலைப்படுகின்றாய். சிலர் இப்படி இருக்க வேண்டும் என்று கவலை கொள்கின்றாய். ஒரு சிலர் இப்படி இருக்கக்கூடாது என்றும் கவலைப்படுகின்றாய். யார் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னால் நிர்ணயம் செய்ய முடியாது. இந்த பிறவியை அவர்கள் எதற்காக எடுத்திருக்கின்றார்களோ அதன் வழியில் அவர்களுடைய பயணமும் இருக்கின்றது. அந்த வழியில் நாம் குறுக்கிட முடியாது. அவர்கள் செல்கின்ற அந்த பாதையை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். குறுக்கிடுவதும் தடுக்க முயற்சிப்பதும் நம் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்கள். மாறாக இறைவனிடம் அவர்கள் செல்லும் பாதை சரியானதாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் போதும். அது உன் வாழ்விற்கும் சேர்த்து நலனையே கொடுக்கும். மாற்றங்கள் வரும்பொழுது அது தானாகவே வரும். பிறருடைய முயற்சியால் தான் வருகின்றது என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. காலமும் நேரமும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. இறைவனுடைய கரம் பற்றி பாதம் பணிந்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் அது வெற்றிக்கான பாதையில் நம்மை அழைத்து செல்லும். என் அன்பு குழந்தையே, இனி வெற்றி மேல் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேர எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன். பேரதிர்ஷ்டம் என்றால் எப்படி இருக்கும் என்று நீ இதுவரை பார்த்தது கூட இல்லை அல்லவா? என் அன்பு குழந்தையே, அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய். ராஜயோக வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை பெற்றிருந்தும் தராமல் இருப்பேனா? என்னுடைய ராஜ தரிசனத்தை பலமுறை கண்டு வியந்திருக்கின்றாய். என்னுடைய ஆண்டி அலங்காரத்தை பலமுறை கண்டு வியந்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, மாலையில் ராஜ அலங்காரத்தோடு இருக்கும் நான் காலையில் ஆண்டியாகி விடுகின்றேன். அதற்கு அர்த்தம் பொன்னும் பொருளும் செல்வமும் நிலையற்றது. காலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு தான் எழுந்திருக்கின்றோம். என் அன்பு குழந்தையே, ஞானம் என்ற ஒன்று உன்னிடம் நிறைந்திருக்குமேயானால் பேரதிர்ஷ்டம் எல்லாம் உன்னை தேடி தானாக வரும். என்னிடம் இனி வேண்டும் பொழுது ஞானம் என்ற ஒன்று கிடைத்தால் போதும் அப்பா முருகா என்று வேண்ட தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நிலையில்லாத செல்வங்களையும் உறவுகளையும் கேட்டு
நிர்கதியாக நிற்பதை காட்டிலும் நிலையான ஞானத்தை கேட்டு பேர் மகிழ்ச்சியோடு நீ வாழ்வதை நான் விரும்புகின்றேன். உன்னை சுற்றி தற்சமயம் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உன்னை முழுவதுமாக வெளிக்கொண்டு வர விரும்புகின்றேன். ஞானத்தை கொடுத்து பேரின்பத்தை நீ அனுபவிக்க நான் ஆசைப்படுகின்றேன். அதற்கான காலத்தையும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி இன்றைய தினம் புறப்பட்டேன். என்னுடைய வாக்கை இப்பொழுது நீ மனமாற கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நாம் நம் முருகனுடைய அருளால் நிச்சயம் முன்னேறி உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வோம் என்று மனதிற்குள் உனக்கு நம்பிக்கை எப்பொழுதும் இருந்தது அல்லவா? அந்த நம்பிக்கை கைகூடி வரப்போகின்ற நேரம் வந்து விட்டது. அந்த ஒரு நாள், அந்த அதிர்ஷ்டகரமான நாள் இன்றுதான். பேரதிர்ஷ்டத்தை நீ சந்திக்க போகின்ற அந்த நாள் இன்றுதான். கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முற்றாக இனி என்னுடைய அருளும் ஆசியும் உன் முன் வந்து நிற்கும். எங்கே எல்லாம் இன்பம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் நீ துன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பதை நான் அறியாமலாயிருப்பேன். அந்த இடமெல்லாம் இந்த கந்தனுடைய கருணை இனி பொழிந்து கொண்டே இருக்கும். நீ செல்லும் இடமெல்லாம் பேரின்பம் இனி உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் இனி கஷ்டப்பட போவது இல்லை. நிறைய பேருக்கு நிறைய நன்மைகளை தான் நீ செய்திருக்கின்றாய். பலர் உனக்கு பல விதத்தில் துன்பமும் கேடும் நினைத்த பொழுதிலும் அவர்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருளும் உன்னுடைய பக்தியும் அந்த இடத்தில் செயல்பட்டிருக்கின்றது. யாருக்கும் துன்பம் ஏதும் கேடேதும் நினைக்காத உன்னுடைய இல்லத்தில் என்றென்றும் நான் குடியிருந்து வாழ வைப்பேன். எல்லா வளத்தையும் கொடுத்து செழிப்போடு உன்னை நான் வாழ வைப்பேன். ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு திருப்தியோடு உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனி வெற்றிகரமாக செல்ல என்னுடைய துணை எப்பொழுதும் உண்டு. கந்தா, நீ போதும் என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற என்று என்னுடைய பக்தர்கள் என் மீது மனமுருகி பக்தியை செலுத்தும் பொழுது எல்லா நேரங்களிலும் நான் அவர்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்க பாடுபடுகின்றேன். இன்ப வெள்ளத்தில் இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். எங்கெங்கோ ஓடி தெரிந்த நீ என்னிடம் வந்து விட்டாய். முழுமையாக சரணடைந்து விட்டாய். நிம்மதியும் மகிழ்ச்சியும் எங்கே இருக்குமே அங்கேதான் நீ வந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாப்பேன். கஷ்டங்களையெல்லாம் போக்கித் தருவேன். வேதனைகளையெல்லாம் துடைத்து வைப்பேன். பேரதிர்ஷ்டசாலியாகத்தான் இனி உன்னை நான் பார்க்க போகின்றேன். உன்னால் முடியாது என்ற பேச்சுக்கே எதுவும் இடமில்லாமல் போகும். அனைத்து காரியமும் உன்னால் சாத்தியமாகும். நீ செல்லும் இடமெல்லாம் இந்த கருணை வடிவமான கந்தனின் துணையும் உண்டு. நல்லது நடக்கும்.